ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு Get to Z தமிழ் கேமிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பழைய பேஸில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம், நம்ம ஹைலேண்ட்ஸில் இருக்கோம். ஓகே, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம யூனிகார்ன் தான் ஃப்ரெண்ட்ஸ் டைம் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மேப்லேயும் நம்ம யூனிகார்னை பார்த்துருக்கோம். பழைய ஐலாண்ட் மேப்பில் தான் யூனிகார்னே பார்க்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இதில் ஆனால் யூனிகார்னை பார்த்தாச்சு. ஸோ பார்த்துட்டு எதுக்கு சும்மா வரணும், அது பார்த்திங்கன்னா உடனே டேம் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். சரியாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போனாலே அந்த லொக்கேஷனுக்கு போயிடலாம். ஹைலேண்ட்ஸில் பார்த்திங்கன்னா குதிரைங்க ஓவராகவே ஸ்பானாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். யூனிகார்ன் ஸ்பான் ஆகணும்னு நான் எதிர்பார்க்கல. இது பார்த்திங்கன்னா பழைய பேஸுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். இவனுங்களெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பேஸுக்கு கூட்டு போகணும். அது எப்படி கூட்டு போகிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியல. நம்ம அர்ஜென்ட் ஆஃபீஸை டைம் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக நம்ம கூட்டு போயிடலாம் தான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்தீங்கன்னா நேராக அந்த யூனிகார்ன் லொக்கேஷனுக்கு போய்ட்டு உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த மலையை தாண்டுனா அந்த பக்கம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரியாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதை நம்ம டேம் பண்ண ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பார்த்தீங்கன்னா யூனிக்கான டேம் பண்ணுறதுக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக கேரக்டர் தான் பார்த்தீங்கன்னா முக்கியம். அந்த சுற்றிட்டுருக்கு பாருங்கள். யூனிக்கானை வந்து லாஸ்ட்டாக பார்த்து ஓல்டு ஆர்க்கில் தான் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா யூனிக்கானை நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதுலேயுமே நான் பார்த்ததில்ல. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யூனிக்கானை டேம் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா இதை டேம் பண்ணுறதுக்கு நமக்கு கில்லி சூட்லாம் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்ம அதெல்லாம் ரெடி பண்ணல. சும்மா அப்படியே பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹார்ஸ் ஸ்டெம்மிங் மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது இருக்குன்னு நினைக்கிறேன். அது பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே ஏறிக்கிட்டு ரைடு பண்ணிக்கிட்டேவும் நமக்கு அதுக்கு ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் மாற்றி ஃபீட் பண்ண வச்சுக்கோங்க, அப்படியே டேமிங் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா குறைஞ்சிரும். ரொம்ப நேரமாக அது லெவல் பார்க்க ட்ரை பண்ணுறேன், ஆனால் முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ பார்த்திங்கன்னா செட்டிங்ஸில் ஆஃப் பண்ணுறேன் நினைக்கிறேன். ஓகே, ஃப்ளோட்டிங் நேம்ஸ் பார்த்திங்கன்னா ஆஃபில் இருந்திருக்கு. ஓகே, காணாமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். 39வது லெவல், கொஞ்சம் ஹை லெவல் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா எத்தனை கேரக்டர் கேட்குன்னு தெரில. ஆனால் என்கிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா 11 கேரக்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. 11 கேரக்டரை வச்சுட்டு இதெல்லாம் டேம் பண்ணுறது கொஞ்சம் ஓவராக தான் தெரியும். இருந்தாலும் பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ என்ன பிரச்சனைனா நம்மக்கிட்ட இப்போ கில்லி சூட் இல்லை. அதனால் நம்ம கிட்ட போனாலே பார்த்திங்கன்னா அது ஓடிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம கரெக்டாக பார்த்திங்கன்னா அது கிட்ட போய் உக்காந்துக்கிறணும். அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா தெரிச்சு ஓடிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டாப் டு ஃபீட் பார்த்தா பார்த்தீங்களா. இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே ரைடு பட்டன் காட்டு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரைடு பண்ணியும் பார்த்திங்கன்னா டேம் பண்ணலாம். இல்லாட்டினா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி ஃபுட்டு பார்த்திங்கன்னா கம்மியாகவும் நம்ம அப்படியே அதுக்கு மேலே ஏறாமலே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுட்டு கொடுத்து டேம் பண்ணுற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். ரைடு கொடுத்து டேம் பண்ணுறதுல நீங்கள் பட்டன் மட்டும் மாற்றி அமுக்குன்னு வச்சுக்கோங்கம்மா, அது பார்த்திங்கன்னா டேமிங் எஃபெக்ட்டும் பார்த்திங்கன்னா குறைஞ்சிரும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா உங்களையும் அது அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம இதே மாதிரி பொறுமையாக வெயிட் பண்ணி பார்த்திங்கன்னா கொடுத்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்லேயே ஓடினா நினைக்கிறேன். நீ எவ்வளோ நேரம் ஓடுவான்னு தெரியலையே. செகண்ட் பைட் கேட்குறதுக்கு எப்படியும் டைம் ஆகும் தான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம இப்படியே இந்த பக்கம் சுற்றிட்டு போய் நிப்பாடிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போயிட்டான் பாருங்க. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஃபுல்லாக நம்மளை ஓட போகிறான்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நடந்து தான் போயிட்டுருக்கேன். டேமிங் எஃபெக்ட் பார்த்திங்கன்னா நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஏன்னா 31% பார்த்திங்கன்னா டேம் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட 3 பைட்டில் பார்த்திங்கன்னா நம்ம அதை டேம் பண்ணிடலாம். செகண்ட் பைட் கேட்பானா கேட்க மாட்டான்னு தெரியலையே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப லாங்கில் போயிட்டான்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா கிட்ட போயிடும். ஃபுட்டு பார்த்திங்கன்னா குறைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃபுட்டு கொஞ்சம் கம்மியாக குறைஞ்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இவன் வேறு அவனை இறக்கி விட்டுறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேராக பார்த்திங்கன்னா அந்த மலைக்கிட்ட போய் நிப்பாட்டிட்டு நம்ம நடந்து போய் டேம் பண்ணிடுவோம். ஓகே, கிட்ட தான் வரான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட கேரட் பார்த்திங்கன்னா 8 தான் இருக்குது, 9 தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று பார்த்திங்கன்னா கெட்டு போச்சு.
ஸோ கேரட் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணாமல் கொடுக்கணும். அது ஃபுட்டு கேட்டால் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுட்டு கொடுக்கணும். ஃபுட்டு கேட்காம மாற்றி கொடுத்து வச்சுக்கோங்க, அப்பயும் பார்த்தீங்கன்னா டேமிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிரும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணணும். ஐயோ பார்த்தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பார்த்தீங்கன்னா ஃபுட்டு கேட்டுச்சு, ஆனால் என்னால் கொடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். கிட்ட போய் பார்த்தீங்கன்னா வேமா எந்திரிச்சிட்டேன் நினைக்கிறேன், அதான் பார்த்தீங்கன்னா ஓடிட்டான். ஸோ கில்லி சூட் போடாமல் இருந்தால் இதுதான் ஒரே பிரச்சனை. கில்லி ஸ்வீட் ரெடி பண்ணணும்னா இனி நமக்கு பாலிமர்லாம் ரொம்ப வேணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுனா ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் ஃபஸ்ட் பைட் கொடுத்த மாதிரியே பார்த்தீங்கன்னா பொறுமையாக உட்காந்து டேம் பண்ணிடுவேன். அதை எம்பூட்டு நேரம் ஆனாலும் பரவாயில்ல. வீடியோ பார்த்தீங்கன்னா டெய்லியும் தான் ஃப்ரெண்ட்ஸ் போடணும்னு நினைக்கிறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 1 டே இல்லாட்டி 2 டே பார்த்தீங்கன்னா டிலே ஆயிடுது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ண பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி பார்த்தீங்கன்னா போடுற ட்ரை பண்ணுறேன். இதே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு 1 டே விட்டு 1 டே இல்லாட்டி ரெகுலராக கூட வீடியோ வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். கேப் பார்த்தீங்கன்னா ரொம்ப விழுகாது. ஓகே நேரம் பார்த்தீங்கன்னா செகண்ட் பைட்டுக்கு ரெடியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் நம்மளால் போய் கிட்ட போய் கொடுக்க முடியல. ஓகே கொடுத்துட்றா. சச்சோ ஃப்ரெண்ட்ஸ், கிட்ட போய் உட்காரணும், நான் மறந்துட்டேன். ஓகே இவன் வேறு எங்கேயோ போயிட்டான். இப்போ நான் கூட சண்டைக்கு தான் வந்துட்டேன் நினச்சிட்டேன் 4 செகண்டில். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டேமிங் இன்னும் இறங்கலை. ஸோ அது வரைக்கும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். டேமிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா கம்மியானதான் நமக்கு பிரச்சனை. சாரி, டேமிங் பர்சன்டேஜ். ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா 31% பார்த்தீங்கன்னா டேம் ஆகிருக்கு. ரொம்ப நேரம் ஃபுட்டு கொடுக்காமலே இருந்தால் பார்த்தீங்கன்னா அது வேகமாகவே கம்மியாகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சீக்கிரம் போய் ஃபுட்டு கொடுத்தே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஓடுற வேகத்துக்கு நம்மளால் போக முடிய மாட்டேங்குது. ஓகே இவனை பார்த்தீங்கன்னா இங்கே நிப்பாட்டிட்டு அடிக்கடி பார்த்தீங்கன்னா ஒரு சேவ் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. அதான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் ஆகும் உங்களுக்கு. திடீர்னு பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்னே தெரியாது. ஸோ ஒரு சேஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி சேவ் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பைட்டுக்கு கூட நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் நல்லது தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீட் கொடுத்துடலாம். ஓகே ரைடு காட்டுது ஃப்ரெண்ட்ஸ். அச்சோ தெரியாமல் அடிச்சிட்டேனே. போச்சு ஃப்ரெண்ட்ஸ், தெரியாமல் அடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா மொத்தமாக போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திரும்ப பார்த்தீங்கன்னா கேமை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டேமிங் பர்சன்டேஜ் 31 நிற்கிது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இன்னொரு 30 பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்ப்போம். மட்டும் பண்ணாமல் இருந்தால் வச்சுக்கோங்க, நமக்கு பார்த்தீங்கன்னா பைத்தியமே பிடிச்சிரும். ஸோ அடிக்கடி சேவ் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கேரட் பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஸ்பாயில் ஆயிடுச்சு. நம்மக்கிட்ட இன்னும் 7 கேரட் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஓகே உட்காந்தா பார்த்தீங்கன்னா நம்மளை கண்டுக்க மாட்டேங்கிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நின்னான்னு வச்சுக்கோங்க, அப்படியே கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஓட்டமாக ஓடிடுவோம். ரொம்ப வேகமாக போகிறான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளால் கிட்ட கூட போக முடியல அவனுக்கிட்ட. நின்று தொலையாண்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா கேட்டுச்சு, கொடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃபீடும் பார்த்தீங்கன்னா கொடுத்தாச்சு வெற்றிகரமாக. ஓகே பிடி எங்கே விட்டேன்னு தெரியலையே. ஓகே அந்த இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். பிடி ஃபாலோ மீ. வரானான்னு தெரியலையே ஃப்ரெண்ட்ஸ். ஃபாலோ கூட தான் வரமாட்டேங்கிறான். ரொம்ப டிலேடாக இது. அவன் பார்த்தீங்கன்னா தெரிச்சு ஓட்டான் ஃப்ரெண்ட்ஸ் அவன். ஓகே செகண்ட் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்தாச்சு. இந்நேரத்துக்கு எப்படியும் பார்த்தீங்கன்னா 60% வந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா 60% மேலே வந்துருச்சு. இனி பார்த்தீங்கன்னா 2 பைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம அதை டேம் பண்ணிடலாம். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கா, எல்லா பக்கமும் ஓடிட்டே தான் இருப்பான். ஸோ இந்த இடத்துல அது மட்டும் இல்லாமல் கார்னி வருஷன் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதனால் கொஞ்சம் ஈஸி தான் நமக்கு டேம் பண்ணுறது. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா சைலண்ட் ஆகிட்டான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம கீழே போய் திரும்பவும் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபீடு கொடுக்க ட்ரை பண்ணுவோம்.
கிட்டத்தட்ட 63% ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாகவே டேம் பண்ணிடலாம் தான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் நைட் டைம் ஆகிற மாதிரி தெரியுது. நம்ம பார்த்தீங்கன்னா நைட் ஆகக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா டே டைம் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மைனஸ் பண்ணிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி பார்த்தீங்கன்னா நைட் ஆகாது. நைட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம வேகமாக ஸ்கிப் ஆகிற மாதிரி தான் வச்சுருக்கோம். ஏன்னா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நைட் வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு இந்த டேமிங் மட்டும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை ஆன் பண்ணிக்கிறோம். ஓகே, கேமிங் பர்சன்டேஜ் இருக்கான்னு தெரியலையே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா 63 அப்படியே தான் இருக்குது. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ திரும்பவும் டேம் பண்ண ஆரம்பிக்கலாம். இவனை பார்த்தீங்கன்னா நிப்படிடுவோம். இன்னும் ஒரே ஒரு பைட்டு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டேம் ஆயிடுவான் தான் நினைக்கிறேன். ஸோ கொடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ யூனிக்கான டேம் பண்ணுறது எவ்வளோ ஈஸின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இன்னொரு பைட் கேட்குறதுக்கு எப்படி கொஞ்சம் டைம் எடுத்துப்பான். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே சுற்ற விட்ருவோம் அவனை. ஓகே, கீழே ஓடுறான் ஃப்ரெண்ட்ஸ். அவன் கீழே ரேப்டர் எதுவும் இல்லாமல் இருந்தால் சந்தோஷம். ரேப்டர் இருந்தால் அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ அப்படியே முடிச்சிக்க வேண்டியதான். 90% பார்த்தீங்கன்னா டேம் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் பார்த்தீங்கன்னா ஓடிட்டு தான் இருக்கான். சிச்சோ, திரும்பவும் பார்த்தீங்கன்னா நார்மல் ஆகிட்டா ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ டேம் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, லாஸ்ட் ஒரு பைட் இதை மட்டும் வாங்கிட்டா வச்சுக்கோங்கமே, நம்ம ஈஸியாக டேம் பண்ணிடலாம். இந்த ஒரு பைட்டுக்கு என்ன பண்ண போகிறானே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அப்படியே பொறுமையாக நின்றுருக்கான்னு நினைக்கிறேன். திரும்பிட்டான். அப்படியே கண்டுக்காத மாதிரியே போயிடுறான் என்ன ஃப்ரெண்ட்ஸ். யூனிகார்ன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இதை மட்டும் டேம் பண்ணிட்டு வச்சுக்கோங்க, நம்ம ஃபஸ்ட் டைம் யூனிகார்னை டேம் பண்ண மாதிரி ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நின்றுட்டான். ஒரே ஒரு டேப் காட்டலையே ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஃபுட்டு காட்டலான்னு நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிட்டக்க போகும்போது ரைடு பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கேட்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை மட்டும் பார்த்தீங்கன்னா கொடுத்துடாதீங்க. ஸோ நீங்கள் ரைடு பண்ணியும் டேம் பண்ணலாம். அது பார்த்தீங்கன்னா அது பர்ஃபெக்டான டயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேரட் அதுக்கு ஃபீட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். ஃபுட்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே குறையட்டும் அதுக்கு. ஒரு வேலையை பார்த்தீங்கன்னா 47 லெவல் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லெவல் போனால் நம்ம கிரையோ பாட் பார்த்தீங்கன்னா செஞ்சிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு ட்ரைனர்ஸ் ஏதாவது டேம் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா நம்ம கிரையோ பாட்டில் போட்டு கொண்டு போயிடலாம். ஓகே, லாஸ்ட் பைட் இவ்வளோ நேரம் ஆகிட்டு டாப் பையன். நம்ம லக்குக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிடச்சிருச்சு. கொஞ்சம் தள்ளி வந்து வச்சுக்கோங்கமே, அந்த பக்கம் ஒரு கார்ச்சா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த கார்ச்சா கிட்ட நேரம் மாட்டிக்கிட்டு இருப்போம். ஓகே, லாஸ்ட் ஒரே ஒரு பைட் அப்படியே வாங்கிடுறா எப்படியாவது. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்து எல்லாம் குறுக்குறும் பார்த்துட்டே இருக்கானுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பைட் எடுக்க இவ்வளோ நேரம் ஆகுறானே. ஓகே, காட்டிடு ஃபைனலி ஃப்ரெண்ட்ஸ் யூனிக்கான டேம் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான டேம் பண்ணியாச்சு. நினைக்கும் போதே கொஞ்சம் பெருமையாக இருக்குது நண்பர்களே. ரொம்ப பெருமையாகவே இருக்குது. ஓகே, இவனையும் பார்த்தீங்கன்னா ஃபாலோ கொடுத்துட்டு நம்ம யூனிக்கான எடுத்துகிட்டு நம்ம பேஸுக்கு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பழைய பேஸுக்கு தான் போக முடியும்னு நினைக்கிறேன். புது பேஸுக்கு தான் இப்போதைக்கு போக முடியாது ஃப்ரெண்ட்ஸ்.
நம்ம ஓல்டு ஆர்க் மொபைலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணும்போது பின்னாடி எப்படியோ யூனிகான் பின்னாடி ரெயின்போ அப்படியோ ஃபார்ம் ஆகும். நான் இதில் அப்படிலாம் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓல்டு ஆர்க்கில் பார்த்தீங்கன்னா அப்படியே பின்னாடி அப்படியே கலர்ஃபுல்லாக ஒரு ரெயின்போ வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் பரவாயில்ல, யூனிகான் பார்க்க சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி துள்ளுறான். அடுத்த அட்டாக் பார்த்தீங்கன்னா பின்னாடி கிக் பண்ணுறான். ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாக்ஸிக் கியர்னு நினைக்கிறேன். இதுலையும் டாக்ஸிக்கா ட்ராப்பர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏதாச்சும் மித்த டைனோஸரை நாக் அவுட் பண்ணி டைம் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போ நேராக வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இந்த பக்கம் போனால் வீடு வந்துடுமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம பழைய பேஸுக்கே திரும்ப வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரிசோர்ஸ் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுட்டு நம்ம போயாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவன் என்னத்தான் பண்ணுறான்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இவனு பார்த்தீங்கன்னா பெரி தான் கலெக்ட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். நினைக்கிறதுலாம் இல்லை, கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இவன் பெரி மட்டும் தான் கலெக்ட் பண்ணுவான். ஸோ குதிரை மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இவனும். பெரி கலெக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வேணால் தேய்ச்சி கொஞ்சம் கலெக்ட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். இவனுக்கு பார்த்தீங்கன்னா சேடலெல்லாம் போடலாம், சேடலு. ஸோ நார்மல் ஹார்ஸ் சேரில் இவனுக்கு போடுற மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீசெண்டாக கலெக்ட் பண்ணுறான், பிரச்சனை இல்லை. அந்த ஜம்ப் அட்டாக் பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணாத நினைக்கிறேன். சும்மா மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கத்துறது. இது பார்த்தீங்கன்னா கத்துறது பார்த்தீங்கன்னா சும்மா மட்டும்தான் இருக்குது. அடிக்கிறது மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இவனுக்கு. வேறு வந்து பார்த்தீங்கன்னா எபிலிட்டியும் இல்லை. ஓகே, தேட்ச் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீசெண்டாக தான் எடுக்கிறான் தேட்சும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே பார்த்தீங்கன்னா டீசெண்டாக தான் எடுக்கிறான். ஃபைனலி பார்த்தீங்கன்னா இவன் ஒரு பெஸ்ட் ஃபெலோ. நீங்கள் நினைப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இவனை இவ்வளோ ஈஸியாக டேம் பண்ணிட்டேன்னு நினைப்பீங்க. ஆனால் இவனை டேம் பண்ணுறதுக்கு நான் பல அட்டெம்ப்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் பார்த்தீங்கன்னா வீடியோ உங்களுக்கு கட் பண்ணி போட்டிருப்பேன். ஸோ லாஸ்ட்டில் வேணால் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா அவனை ட்ரை பண்ணி மொக்க வாங்கணும்னு சொல்லி அதையும் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஆட் பண்ணி விட்றேன். அதையும் பாருங்கள். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இவனை வச்சு நம்ம யாரையாவது நாக் அவுட் பண்ண முடியுமான்னு வேணால் செக் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கிரையோ போட் மட்டும் இன்னும் ஒரு 4 லெவல் போய் 50 லெவல் வந்தால் வச்சுக்கோங்கம்மா, நம்ம ஈஸியாக பார்த்தீங்கன்னா கிரையோ போட் செஞ்சிடலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 47 லெவலில் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 3 லெவல் தான். 3 லெவலில் மட்டும் பண்ணிவிட்டு கிரையோ போட் போட்டுட்டு இங்கே இருக்கிற எல்லாருமே நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம புது பேஸுக்கு கூட்டு போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கிற வேஸ்ட்டு தான் இவங்க. இது பார்த்திங்கன்னா நான் இந்த குதிரையை ரைடு பண்ணி டைம் பண்ண ட்ரை பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா எடுத்த கிளிப் தான் இது. ஸோ பார்த்திங்கன்னா சிங்கிள் தான் அட்டெம்ப்ட் பண்ணேன். பார்த்திங்கன்னா ஒரே அடியில் பார்த்திங்கன்னா நம்மளை படுக்க போட்டான். அப்படியே பார்த்திங்கன்னா இந்த பிளானை பார்த்திங்கன்னா ஊற்றி மூடியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பார்த்திங்கன்னா ரைடு பண்ணி ட்ரை பண்ணால் பர்ஃபெக்டான டயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கு ஃபுட்டு பார்த்திங்கன்னா ஃபீடு பண்ணணும். அப்படி இல்லைன்னா இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகும். இது பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்து ட்ரை பண்ணது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ஸ்டக் ஆகிட்டான். ஸோ ஸ்டக் ஆனது நமக்கு ஈஸியாக போச்சுன்னு நினச்சி பார்த்திங்கன்னா அதை டைம் பண்ண ட்ரை பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிட்டே போய் பார்த்திங்கன்னா மேலே ஏறிட்டேன். பார்த்தோன்னே பார்த்திங்கன்னா ரைடு பட்டன் கடவு மேலே ஏறிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ரொம்ப நேரம் பார்த்திங்கன்னா அதுக்கு ஃபுட்டு காட்டவே இல்லை, ரைடு மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் காட்டுச்சு. ஓகே, திரும்பி பார்த்திங்கன்னா அடித்து படுக்க போட்டான். ஒரே கிக்கில் பார்த்திங்கன்னா நமக்கு ட்ராப்பர் ஃபுல்லாக ஏற்றிடுறான் ஃப்ரெண்ட்ஸ் அவன். திரும்ப போய் அதுக்கிட்ட ட்ரை பண்ணி பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதை பார்த்திங்கன்னா டேம் பண்ண முடியல. ஸோ இத்தனை ட்ரிப் பார்த்திங்கன்னா மல்லு கட்டி தான் நம்ம அதை டேம் பண்ணியிருப்போம். ஸோ யாரும் நீ ஈஸி மட்டும் நினச்சிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமானதான் எனக்கு. நான் நீங்கள் ஈஸியாக டேம் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம இதோட எபிலிட்டி மட்டும் செக் பண்ணிடுவோம். அந்த தெரியாமல் பாருங்கள் தூரத்தில், அவனை வச்சே பார்த்திங்கன்னா நம்ம செக் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அவனை பார்த்திங்கன்னா எத்தனை அடியில் பார்த்திங்கன்னா நாக் அவுட் பண்ணுறேன் பார்த்திங்கன்னா செக் பண்ணிடுவோம். இது அவனோட மட்டும் தான் நினைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மேலே ஆக்ரா ஆகிருப்பான் எப்படி அவன். இப்போ நம்ம கிட்ட வரவும் செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, எத்தனை அடி அடித்தா அவன் நாக் அவுட் ஆவான் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இது வேறு ஆகுனா எப்படி தான் ஆஃப் ஆகுதுன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஆஃப் ஆயிடுது.
ஃப்ளோட்டிங் நேம் வச்சா தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் ஸ்பை கிளாஸை யூஸ் பண்ண முடியுது. இப்போ காட்டுது பாருங்கள் 9வது லெவல். நான் ஈஸியாகவே அடிச்சிடலாம் தான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணதுக்கப்புறம் எனக்கே ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. இவன் பார்த்தீங்கன்னா பேசிவ் டேமிங் ஃப்ரெண்ட்ஸ் இவன். ஸோ இவனுக்கு ட்ராப்பர் இருக்கானே எனக்கு தெரியல. பார்த்தீங்களா பார்த்தீங்கன்னா பேசிவ் டேம். ஸோ அது தெரியாமல் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் மாங்கு அடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ் இவனை. ஓகே இவன் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு தான் நினைக்கிறேன். இவனை பார்த்தீங்கன்னா போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். பேசிவ் டேம் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ட்ராப்பர் இருக்குமா என்ன? எனக்கு தெரிஞ்சு ட்ராப்பர் பார்த்தீங்கன்னா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். 62 லெவலா? இவனெல்லாம் சாமானியமாக கொண்டுக்க முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவன் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டோம். நம்ம இதில் பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட்டை தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கூடயே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மீட் பண்ணுவோம். ஓகே இவன் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டே இருக்கட்டும். நம்ம கிளம்புவோம் ஃப்ரெண்ட்ஸ்.